புகவா என்பதன் பொருள் உணவாக. பழமொழி நூலில் இடம்பெற்றுள்ள மொத்த பாடல்கள் 400. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் மாறன் பொறையனார். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் மாறன் பொறையனார். பழமொழி 400இன் ஆசிரியர் எந்த மதத்தை சார்ந்தவர்? சமணம். பழமொழி 400இன் காலம் 4ஆம் நூற்றாண்டு. நீருலையில் பிரித்தெழுதுக. நீர் கூட்டல் உலையில். மாரி +1 மாரி 1. அங்கவை சங்கவை ஆகியோரின் தந்தையின் பெயர். அங்கவை சங்கவை ஆகியோரின் தந்தையின் பெயர் பாரி. கீழ்கண்டவற்றுள் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கைநிலை கார்40 பழமொழி அனைத்தும். தமிழரின் பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது விருந்தோம்பல். தமிழரின் பண்பாட்டு கூறுகளில் முதன்மையானது விருந்தோம்பல். உழவர் சேற்று வயலில் நடுவது நாற்று. வயலில் விளைந்த முற்றிய நெற்பயிர்களை என்ன செய்வார்? அறுவடை. மலை அருவி என்னும் நூலினை தொகுத்தவர் கி.வா. ஜெகநாதன். மலை அருவி என்னும் நூலினை தொகுத்தவர் கி.வா. ஜெகநாதன். நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்தல் போரடித்தல். கழலுதல் என்பதன் பொருள் உதிர்தல். நாற்று நடும்போது வயலில் பெண்களும் ஆண்களும் பிடிக்கும் உயிரினம் நண்டு. தேர்ந்தெடுத்து பிரித்தெழுதுக. தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஓடை +எல்லாம் சேர்த்து எழுதுக. ஓடை எல்லாம். பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம். பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி. இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினர்? இளங்கோவடிகள் எந்த மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினர்? பொதிகை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை. திருநெல்வேலியில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்தவர்கள் குமர குருபரர், நம்மாழ்வார், திரிகூட ராசப்ப கவிராயர். அனைவரும். திருநெல்வேலியில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்தவர்கள் குமரகுருபரர், நம்மாழ்வார், திரிகூட ராசப்ப கவிராயர் அனைத்தும். இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை திருநெல்வேலி, பாளையங்கோட்டை இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன. திரிகூடமலை என அழைக்கப்படுவது குற்றாலமலை. திரிகூடமலை என்று அழைக்கப்படுவது குற்றாலமலை. திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர் திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர். திக்கெல்லாம் திருஞான சம்பந்தர். திக்கெல்லாம் திருஞான சம்பந்தர். தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் அமைந்துள்ள இடம். தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் அமைந்துள்ள இடம் கொற்கை. பாண்டிய நாட்டின் எப்பொருள் உலக புகழ் பெற்றது? பாண்டிய நாட்டின் எப்பொருள் உலக புகழ் பெற்றது? முத்து. பாண்டிய நாட்டில் எப்பொருள் உலக புகழ் பெற்றதுனா முத்து. கூவம் என்பது தானியம். கூவம் என்பது தானியம். ஆதிச்சநல்லூர் தற்போது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆதிச்சநல்லூர் தற்போது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தூத்துக்குடி. ஆனால் புக்கில் தமிழ் புக்கில் தூத்துக்குடி இருக்கும். இதில் வந்தோன்னா சிவகங்கைன்னு வரும். ஆதிச்சநல்லூர் தற்போது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தூத்துக்குடி. ஆக்கசாலை எனப்படும் இடம் நாணயங்கள் உருவாக்கும் இடம். ஆக்கசாலை என்பது நாணயங்கள் உருவாக்கும் இடம். எந்த ஆற்றின் கரையில் நெல்லை அமைந்துள்ளது? எந்த ஆற்றங்கரையில் நெல்லை அமைந்துள்ளது? தாமிரபரணி. நாஞ்சில் நாட்டின் பிறந்து வளர்ந்த கவிஞர் கவிமணி. நாஞ்சில் நாட்டில் பிறந்து வழங்கிய கவிஞர் கவிமணி.
ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர் டி.கே. சிதம்பரனார். ரசிகமணி என்று அழைக்கப்படுபவர் டி.கே. சிதம்பரனார். குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர். இதய ஒளி என்னும் நூலின் ஆசிரியர் டி.கே. சிதம்பரனார். திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர். எட்டயபுர மன்னர் எட்டயபர ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியுள்ளார். எட்டயபுர மன்னர் எட்டயப்ப ராஜா பற்றி பல பாடல்களை பாடியவர் கடிகை முத்துப்புலவர். தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கும் இடம் முக்கூடல். சீதகாழி வள்ளலின் பிறந்த ஊர் காயல்பட்டினம். காயல்பட்டினம். ஹார்வெஸ்ட் என்பதன் கலைச்சொல் அறுவடை. அணி என்பதன் பொருள் அழகு. சங்கரன் கோவில் தெய்வம் கோமதி தாய் பற்றி பாடியவர் அழகிய சொக்கநாதர். திருக்கருவை வெண்பா அந்தாதி நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. திருவாய்மொழியை பாடியவர் நம்மாழ்வார். இல்லாத ஒன்றை உவமையாக கூறுமணி இல்பொருள் உமையணி. இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது இல்பொருள் உவமையணி. உவமேயம் உவம உறுப்பு வெளிப்படையாக வருமணி. உவமேயமும் உவம உறுப்பு வெளிப்படையாக வரும் அணி உவமையணி. அகத்தியர் வாழ்ந்ததாக கூறப்படும் மலை பொதிகை மலை. உவகை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் உவம உறுப்பு மறைந்து வரும் அணி. எடுத்துக்காட்டு உவமையணி. புரைய அன்ன மான கடுப்ப போன்றவை உவம உறுப்புகள். உவமை உறுப்புகள்.